ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு விஷயம் சொல்றது ஏற்கனவே சொன்னதை திருப்பி சொல்றேன். ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, a judge should always travel within four corners of law. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் it does not mean you should sit idle. So you should use this interpretation tool as quoted by Lord Denning, that a person is not supposed to sit idle and fold his hands and say, I don't have a power or there is no provision. So you come back when that particular provision is enacted. அப்படின்னு சொல்றதற்கு நீதிமன்றமோ இல்ல ஒரு நீதிபதியோ இல்ல ஒரு வழக்கறிஞரோ தேவை கிடையாது. அப்போ அந்த விஷயத்தை பிரிட்ஜ் பண்ணக்கூடிய, அதை ஈடு செய்யக்கூடிய that bridging tool or technique, அதுதான் interpretation of statutes. சரியா? It reduces the ambiguity. It is the lock in the hands of a good person to unlock the difficulties in interpretation. சரியா? ஸோ இது வந்து வித் ரிகார்ட் டு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட். ஆனா எப்பயுமே எந்த விஷயத்த ரெண்டு விஷயத்த மறந்துடக்கூடாது. ஒன்னு, இட் இஸ் ஆல்வேஸ் த டியூட்டி ஆஃப் த ஜட்ஜ் டு டிராவல் வித்தின் ஃபோர் கார்னர்ஸ் ஆஃப் லா. அதுல எந்த மாற்றமும் சமரசமும் கிடையாது. ஆனால் அது வந்து அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை எப்படி சிறப்பா பயன்படுத்த முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்டர்பிரிட்டேஷனை அவங்க நல்லா பண்ணும் பொழுது கண்டிப்பா அது மூலியமா தே கேன் டூ குட் டு த நீடி பர்சன்ஸ். சரியா? ஓகே. ஸோ இட் இஸ் அன் ஆர்ட். நீங்க ஞாபகம் வச்சுக்கக்கூடிய முக்கியம். நான் எதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இன்டர்பிரிட்டேஷன், ஆஸ் த நேம் சஜஸ்ட், யூ ஆர் கிவிங் த மீனிங் ஃபார் த usage of words as it is. Plain meaning of the word is provided or substituted. அதுக்கு பேர் தான் என்னது? Interpretation. I interpret. Say for example, interpretation. Section 378 of Indian Penal Code. சில பேருக்கு ஞாபகம் இருக்கலாம். theft எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, whoever dishonestly take away the property of another அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். சரியா? ஸோ அப்போ the construction என்ன இன்டர்பிரிட்டேஷன்ல என்ன தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, the prosecution should prove. ஒரு கிரிமினல் கேஸா இருந்தா it is always the onus of proof is always on the prosecution. So prosecution, நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்லயும் சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அதை இன்னொரு செஷன்ல யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ நான் அதை அப்லோட் பண்ணும்போது கவனிங்க. அதே மாதிரி கிளாஸஸ்லயும் கவனிங்க. அதாவது ஒரு ப்ராக்டிக்கல் மேக்ஸிம் இருக்கு. நாங்கள் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணும்போது ஆல்வேஸ் வி யூஸ் டு ஆர்கியூ ஃபார் டிஃபென்ஸ் இல்லையா? அக்யூஸ்டுக்காக தான் நம்ம அப்பியர் ஆகும். அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூரிங் மை ஃபைனல் ஆர்குமெண்ட், த ப்ராசிக்யூஷன் ஷுட் ஸ்டாண்ட் ஆர் ஃபால் இன் இட்ஸ் ஓன் லெக்ஸ். ஸோ இட் cannot rely on the improbability or impropriety of a accused person, but it should establish its own case. It just cannot sit back and tell, put the burden on the accused person. So அப்போ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, prosecution should stand or fall in its own legs. அந்த மாதிரி ஸோ இப்போ இந்த இன்டர்பிரிட்டேஷன்ல ப்ராசிக்யூஷன் என்ன ப்ரூவ் பண்ணணும் வித் ரிகார்ட் டு திஸ் செக்ஷன் 378 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹாவ் டு ப்ரூவ் எ பர்டிகுலர் பர்சன் ஹஸ் டேக்கன் சம்திங், ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா, அண்ட் ஹி ஹஸ் டேக்கன் சம்திங் வித் அ டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன், பட் நாட் பை டியூ டு சம் டிசீஸ் ஆர் பை டியூ டு சம் ஃபர்கெட்னஸ், மறந்து போய் அந்த பொருளை எடுத்துட்டேன், இல்ல அந்த பொருளை அவர் எடுக்கல அப்படிங்கிறது கிடையாது. ஸோ தே ஹாவ் டு இன்டர்பிரட் த லா ஆஸ் இட் இஸ். அது வந்து செக்ஷன் 378 நம்ம இப்போ இன்டர்பிரட் பண்றோம். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். சே நவ் ஐ அம் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் செக்ஷன் 378. கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னா அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத இருக்கு. ஸோ இப்போ அந்த நோக்கம் செக்ஷன் 378 மறுபடியும் அந்த ஸ்டார்டிங் வேர்ட்ஸை படிக்கிறேன் கவனிங்க. whoever dishonestly take away the property of another. So a particular accusation has been made against a person stating that a person ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் ஒரு பேங்க்ல, ஸோ அவர்கிட்ட ஒரு பணத்தை கொண்டு போய் கொடுக்குறோம். அவர் வந்து அது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இதில் போயிட்டு டெபாசிட் பண்ணிட்டு அதுக்கான ரெசிப்டை வாங்கிட்டு வரும். பட் ஹி ஹாஸ் நாட் பீன் வெண்ட் தேர். அவர் அங்கே போய் சேரல, அந்த பணத்தோட எங்கேயோ போயிட்டார். ஸோ அதுதான் கேஸ். இப்போ when appearing for that particular defense, I am telling that dishonest intention இருக்கணும். Only because he is late by some hours, we cannot say he has taken away the property.
a person should have been wrongfully gained or a person should be wrongfully lost. Only time latches. He has got a call from some other person, some other superior from his office, who has stated that you have to come here and then you have to do this work and then go. இதனால அந்த பணத்தை அந்த டைம்ல என்னால் கொடுக்க முடியல. நான் அதுக்கு அடுத்து கொடுக்க போகும்போது ஐ வாஸ் காட் ரெட் ஹேண்டட்லி அண்ட் ஐ வாஸ் புக்டு அண்டர் செக்ஷன் 378. ஸோ அப்போ அந்த டிஸ்ஹானஸ்ட்லி அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு ஐ எம் கிவிங் எ கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா இன் கிவிங் த ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் தட் வேர்ட் ஆர் இன்டர்பிரட்டிங் தட் பர்டிகுலர் ஸ்டாட்யூட்ல அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு உண்மையான நோக்கத்திற்கு எது வழிவகுக்கும், எந்த மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன், எந்த மாதிரியான விஷயம் வழிவகுக்குமோ அதற்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ்னு பேர். அப்ப இன்டர்பிரிட்டேஷன்ங்கிறது என்னது, ஒரு ட்ரூ சென்ஸ்ல ஒரு பிளைனா ஒரு விஷயத்த ரெஃப்ளெக்ட் பண்றதுக்கு பேரு இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு பேரு. ஆனா லெட்டர்ல மட்டும் இல்லாம ஸ்பிரிட்லயும் ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷனை, ஒரு பர்டிகுலர் லெஜிஸ்லேச்சரோட அந்த வில்ல, அதாவது அந்த சட்டம் இயற்றுபவர்களின் நோக்கத்தை வெறும் வார்த்தைகளால் அல்லாமல் அந்த நோக்கத்திற்கு வடிவம் கொடுப்பதற்கு என்ன மாதிரியான விஷயம் தேவையோ, என்ன மாதிரியான டூல் தேவையோ அதை ப்ரொவைட் பண்றதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? நான் உங்க புக்ல இருக்கக்கூடிய அந்த 2 லைன்ஸை படிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. இன்டர்பிரிட்டேஷன் மீன்ஸ் த ஆர்ட் ஆஃப் ஃபைண்டிங் அவுட் த ட்ரூ சென்ஸ் ஆஃப் அன் enactment by giving the words their natural and ordinary meaning. ஸோ இன்டர்பிரிட்டேஷன்ங்கிறது ஒரு பர்டிகுலர் வேர்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய நேச்சுரல் அண்ட் ஆர்டினரி மீனிங்கை ப்ரொவைட் பண்றது. வேரஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் drawing conclusions or coming to an inference on the basis of the true spirit of the enactment, even though the same does not appear if the words used in the enactment are given their natural meaning. அப்போ ஒரு வேர்டோடைய நேச்சுரல் மீனிங் ஒரு ஆர்டினரி மீனிங்கை நம்ம வச்சு ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் அச்சீவ் ஆகல. பட் ஆனா அதோட ட்ரூ ஸ்பிரிட் அச்சீவ் பண்ற மாதிரி இஃப் ஐ கேன் கன்ஸ்ட்ரக்ட் ஆர் ஐ கேன் டெவலப் ஆர் பில்ட் a particular word or usage in that particular statute, then it amounts to construction. சரியா? அப்போ இன்டர்பிரிட்டேஷனை விட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு படி மேல். சப்ஜெக்ட்டுக்கு பேர் தான் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ், பட் we are also going to discuss about the practical constructions or in which way or what are the possibilities அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரியா? ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த சொல் ஒன்னா இருந்தாலும் கூட அந்த சொல்லும் விதம், இல்லை அதை இன்டர்பிரட் பண்றது, இல்லை அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, அதையெல்லாம் எப்படி என்ன மாதிரி நம்ம பண்ண போறோங்கிறது தான் இந்த சப்ஜெக்டுடைய சுவாரஸ்யமே இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன செஷன்ல சொன்னேன், அதை உங்களுக்கு இது பண்ணிடுறேன். ஒரு அன்கோடிஃபைட் லா ஈஸியா நம்ம புரிஞ்சுக்க முடியும். லா ஆஃப் டாட்ஸ் இன்னைக்கு கேட்டா கூட நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியும். வாலண்டரி நான் ஃபிட் இன்ஜுரினா என்ன, இன்ஜூரியா சினி டேம்னம்னா என்ன, டேம்னம் சினி இன்ஜூரியம்னா என்ன, எல்லாமே சொல்ல முடியும். பட் வித் ரிகார்ட் டு தோஸ் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் தோஸ் கைண்ட் ஆஃப் யூசேஜஸ், வாட் ஆர் த ரெலவென்ட் கேஸ் லாஸ் அப்படின்னு சொன்னா அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் இல்லையா? எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி இருக்கும், நான் கொஞ்சம் சொல்றேன். என்னை விட ஒருத்தருக்கு அதிகமா இருக்கும், அவங்க கொஞ்சம் அதிகமா சொல்லுவாங்க. வாலண்டரி நான் ஃபிட் இன்ஜூரியா என்ன கேஸ், அதே மாதிரி டேம்னம் சினி இன்ஜூரியா, விட்பை வர்சஸ் மிஷல், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, கேஸுடைய ஃபேக்ட்ஸ் என்ன, அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் அதே மாதிரி தான் நம்மளுடைய இந்த சப்ஜெக்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ். ஸோ இந்த ஐஓஎஸ் உடைய விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கற்றுக்கிட்ட இந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய இந்த இன்டர்பிரிட்டேஷனை எந்த கேஸ்லால எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நீங்க உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ்ல அதிகமாக எழுத வேண்டியிருக்கும். ஸோ அந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னா ஐ கேன் சே இட் இன் ஜஸ்ட் 2 or 3 lines, but what is expected from the exam setter, அவங்களுடைய இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் நிறைய கேஸ் லாஸ் எழுதணும். ஸோ அந்த கேஸ் லாஸ்ல எப்படி இந்த பர்டிகுலர் பிரின்சிபல் ஆர் ப்ரொவிஷன் அப்ளை ஆகணும் அப்படிங்கிறத எழுதணும் அப்படின்னு பொதுவாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதுதான், இட் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு டாட்ஸ் வித் ரிகார்ட் டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. நிறைய ஜட்மெண்ட்ஸ் எழுதி அதுல எப்படி அப்ளை ஆயிருக்கு அப்படிங்கிறத எழுதணும். சரியா? ஸோ அப்போ இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த கோர்ட் இல்லையா? இட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த கோர்ட். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் ஒரு விஷயத்துல ஒருத்தர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு, டிஃபமேஷன், அவன் என்ன அவமானப்படுத்திட்டான். வாட் இஸ் த வேர்ட் செட் பை தட் பர்டிகுலர் பர்சன்,
அந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. யார் அந்த சூட்டை ஃபைல் பண்ணியிருக்காரோ அவர் சொல்றாரு. இன்னொருத்தர் டிஃபென்ஸ்ல அவர் என்ன சொல்றாரு, இந்த வார்த்தையை நான் இந்த அர்த்தத்துல பயன்படுத்தல. ஸோ அதுதான் ஒரு அக்ரிமெண்ட் ஆர் கான்ட்ராக்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இட்ஸ் த பிரைமரி டியூட்டி ஆஃப் த கோர்ட் இஸ் வித் ரிகார்ட் டு இன்டர்பிரிட்டேஷன். அந்த பிரைமரி ஆர் முதன்மையான அந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம சப்ஜெக்ட்ல படிக்க போறோம். சரியா? அந்த பிரைமரி விஷயம் எதை பேஸ் பண்ணது? இட் இஸ் நத்திங் பட் டு கிவ் த வில் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். சட்டம் இயற்றுபவர் அதற்கான நோக்கத்திற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த இன்டர்பிரிட்டேஷனை எப்படி பயன்படுத்தணும் அதுதான். இன்டர்பிரிட்டேஷன் இன் த சென்ஸ் ஜஸ்ட் லைக் தட் அதுல இருக்க என்ன வார்த்தையோ அதுக்கு அர்த்தம் கொடுப்பது கிடையாது. அந்த சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது, அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு என்ன வழி, அதை கொடுக்கறதுக்கு பேர் தான் இன்டர்பிரிட்டேஷன். அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்துடைய இன்னொரு பார்ட்ல சொல்லிடுறேன். கோர்ட் கேன் நெவர் சப்ஸ்டிடியூட் வேர்ட்ஸ் ஆர் சப்ஸ்டிடியூட் எவிடன்சஸ் on mere apprehensions or mere presumptions or mere surmises. அதை எப்பயுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஒரு நீதிமன்றம் ஒரு விஷயத்த என்ன பண்ண முடியாது, அவர்களாக சப்ஸ்டிடியூட் பண்ண முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்குமெண்ட்ல இல்ல ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன்ல ஒரு பர்டிகுலர் வேர்டு இல்ல, இந்த வேர்டை வந்து இட் வாஸ் இன்டெண்டட் ஆஃப் தட் வேர்ட் டு பி யூஸ்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு நீதிமன்றத்திற்கு அந்த அதிகாரம் கிடையாது. இந்த வார்த்தையை அவர்கள் உபயோகப்படுத்தணும் என்று நினைத்தார்கள், ஆனால் உபயோகப்படுத்த மறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டோ ஒரு டாக்குமெண்ட்டோ ஒரு எவிடன்ஸோ எதுலையுமே கோர்ட் என்ன பண்ண முடியாது. கோர்ட் cannot substitute its own notion in any kind of cases. It can do so in the judgment and interpretation of statutes. That is secondary. But it cannot substitute its own notions. தன்னுடைய சொந்த கருத்துக்களை, தன்னுடைய சொந்த வார்த்தைகளை, தன்னுடைய சொந்த ஆவணங்களை, சொந்த சாட்சியங்களை இல்லாத ஒன்றை இருப்பதாக நீதிமன்றம் கருத முடியாது. அதுலயும் நீங்க மறந்துடக்கூடாது. ஆனால் இருப்பது இதற்காக தான் இருக்கு அப்படிங்கிறத கோர்ட் சொல்லலாம். புரியுதா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றோமோ? இட் இஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன் கம்மிங் கிளாஸஸ் வி வில் எக்ஸ்பிளைன் ஒன் பை ஒன் அண்ட் வில் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ரொம்ப சிம்பிள். ஒரு விஷயம் இல்லாத விஷயத்த இருக்குன்னு சொல்றதுக்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் இருக்கிற விஷயம் இதற்காக தான் இருக்கு, இல்ல இப்படிதான் இருக்கு, this is the this is how it should be interpreted, or this is the way it should be done, or this is the way it should be made அப்படிங்கிறத இன்டர்பிரேஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் உங்களை அன்மியூட் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அதே மாதிரி மறக்காம நான் போன செஷன் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் யூடியூப்ல, அதை பாருங்க. கண்டிப்பா சில விஷயங்கள் ஒவ்வொரு செஷனுக்கும் சின்ன சேஞ்சஸ் இருக்கும். பிகாஸ் ஐ டோன்ட் ரிப்பீட் பை டேக்கிங் நோட்ஸ். இந்த 5 பாயிண்ட் எடுத்து படிச்சுட்டு திருப்பி அதே சொல்ற டைப் நான் கிடையாது. ஓகே, நவ் ஐ ஹவ் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். உங்களில் யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சார், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டர்பிரிட்டேஷன் டிஃபரன்ஸ் இன்னொரு டைம் சொல்றீங்களா? சொல்றேன். அதாவது இன்டர்பிரிட்டேஷனுங்கிறது என்னன்னா, ஒரு நேச்சுரல் மீனிங் ஆஃப் அ பர்டிகுலர் வேர்டை நம்ம யூஸ் பண்றது, அப்ளை பண்றது, அதுக்கு பேர் தான் வந்து இன்டர்பிரிட்டேஷன். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன்ல சில டைம்ல அந்த நேச்சுரல் மீனிங் ஆஃப் த வேர்ட் அதையும் தாண்டி அதுக்கு நம்ம வேற ஒரு சிந்தட்டிக்கா ஒரு சாயம் பூச வேண்டியிருக்கும். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு மீட் த வில் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். ஸோ அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் இது அதுக்கு பேர் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பேர். ஸோ சிம்பிளா சொல்றதா லெட்டருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறது இன்டர்பிரிட்டேஷன். உண்மையான ஸ்பிரிட்டுக்கும் ட்ரூ ஸ்பிரிட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, ஈவன் தோ யூசேஜ் ஆஃப் ஆர்டினரி மீனிங் வரல, ஆர்டினரியா அந்த வேர்டுக்கு இதான் மீனிங் இருக்கு, ஆனால் அதையும் தாண்டி அது இதுக்கெல்லாம் சேர்த்தது இல்லை இதையெல்லாம் தவிர்த்தது அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கான எக்ஸாம்பிள் இல்லை அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எக்ஸெட்ராலாம் நம்ம பார்க்கலாம். நான் சின்ன ஒரு இது உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன, டிஸ்ஆனஸ்ட் அப்படிங்கிறது எதையெல்லாம் சேர்த்தது, அந்த செக்ஷனை ஃபுல்லா படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ராங்ஃபுல் கெயின், ராங்ஃபுல் லாஸ், டிஸ்ஆனஸ்ட்னஸ், இந்த மூணும் சேர்ந்தாதான் தெஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். என்னுடைய கேஸ்ல இதுல இந்த ராங்ஃபுல் கெயின் இல்லை, நான் டிலேவா போயிருக்கேன். ஸோ தட் இன்டென்ஷன் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் இஸ் டு மீட் தட்
டோட்டாலிட்டி அப்படிங்கிறத நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சொல்றோம். ஆனா பிளெயினா என்ன பார்த்தா என்ன தெரியும்? ஆமா டிஸ்ஹானஸ்ட் தான். நீ கரெக்ட்டா போய் சேர்க்கல. ஆமா அப்படின்னு தோணும். ஆனா அப்படி இல்லாம யூ ஆர் கோயிங் ஒன் ஸ்டெப் அஹெட். அதன் நோக்கம் என்ன அப்படிங்கிறது பார்க்கறது தான் கன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? ஓகே சார். வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ஒரே கிளாஸ்ல நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. பிகாஸ் எனக்கும் ஃபுல்லா எல்லாமே தெரியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுப்போம். ஆனா தெரிஞ்சுக்கிறதுக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத தான் நான் கன்வே பண்றேன்.